அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜெனரல் ஸ்டடி சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கேபினெட் அமைச்சரவை 2024 என்ற டாபிக் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதற்கான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ புதிதாக அரசு பதவியேற்றிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு கேபினெட் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்திருக்கிறது அல்லது அமைத்திருக்கிறது. ஸோ அதிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஆர்டிகல் 74 விதி 74 என்பது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று குறிப்பிடுவார்கள். அதாவது அமைச்சரவை குழு ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போது ஆர்டிகல் 74 குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். அதுவே ஆர்டிகல் 75 என்பது 75 என்பது 75ல் கிளாஸ் 3 இது அமைச்சரவையை பற்றி குறிப்பிடுகிறது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அதாவது அமைச்சரவை குழு லோக்சபாவிற்கு கூட்டு பொறுப்புடையது என்று சொல்லுவாங்க. லோக்சபாவிற்கு கூட்டு பொறுப்புடையது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஆர்டிகல் 75 ஆஃப் 3ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நடுவண் அமைச்சரவையில் மொத்தம் 3 வகையான அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள் தனி துறைகளை கொண்டிருப்பாங்க. இவங்க பாலிசி மேக்கிங் பாடியாக செயல்படுவார்கள். ஸோ அப்போது என்ன கரெக்டாக சொல்லணும் அப்படின்றத கொள்கை வடிவமைக்கும் அமைப்பாகவும் முக்கிய முடிவுகளை எடுப்பவர்களாக இருப்பாங்க. இவங்கள ஹார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் இன் த யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. மத்திய நிர்வாகத்தின் இதயம் போன்றவர்கள் என்று கேபினெட் அமைச்சர்களை குறிப்பிடுவாங்க. ஸோ அதை தான் கேபினெட் அமைச்சர்கள் நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு என்று குறிப்பிடுவார்கள். கேபினெட் அமைச்சகத்தில் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறை கொள்கைகள் மற்றும் உள்துறை, வெளியுறவு கொள்கைகள் மற்றும் உள்துறை போன்றவை இடம்பெறும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் ஆர் இன் த கேபினெட் என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ ஆஃப்டர் தட் ராஜாங்க அமைச்சர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ். இவ்வகை அமைச்சர்கள் இரண்டாவது வகையான அமைச்சர்கள். இவர்களுக்கு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் துறை ஒதுக்கீடு செய்யப்படும். அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவையில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எடுத்தது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டெப்புட்டி, இணை அமைச்சர்கள் என்று சொல்லுவாங்க. அமைச்சரவையில் 3வது கேட்டகரி. இவங்க கேபினெட் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதற்காக இவர்கள் உதவி புரிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய கேபினெட். இந்த மத்திய கேபினெட்டுடைய இலாக்கா விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்கிறார். 2014-19 என்பது முதல் பீரியடு, 2019-24 என்பது 2வது பீரியடு. இப்போ 2024 மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 3வது முறையாக பிரதமர். மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பணியாளர் நலன், அதுக்கப்புறம் பப்ளிக் கிரீவன்சஸ், பொது மக்கள் குறைதீர்வு, அதுக்கப்புறம் ஓய்வூதியம் என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ், அட்டாமிக் பவர், விண்வெளி, ஸ்பேஸ் டெக்னாலஜி உட்பட முக்கிய துறைகள் பிரதமர் வசம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தது இலாக்கா அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் அமைச்சர்களை பார்க்கலாம். ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்புத்துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா உள்துறை மற்றும் கூட்டுறவு என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் கோஆப்ரேட்டிவ். இதற்கு அடுத்ததாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹைவேஸ் என்று சொல்லுவாங்க. இதற்கு நிதின் கட்கரி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜேபி நட்டா, பிஜேபியோட தலைவர் ஜேபி நட்டா, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் என்ற துறைக்கும் அவர்தான் பொறுப்புடையவர். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி சிறு துறைகள்லாம் அவர்கிட்ட இருக்கும். இருந்தாலும் இந்த தீபம் என்பது நிர்மலா சீதாராமன் வசம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் ஜெய்சங்கர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பார். அதுக்கடுத்து மனோகர்லால் கட்டார் வீட்டு வசதி மற்றும் மின்சாரம், ஹவுசிங் அண்டு எலக்ட்ரிசிட்டி துறை அவர் நிர்வாகம் செய்கிறார். ஹெச்டி குமாரசாமி
ஜனதாதளம் செக்யூலர் என்று சொல்லக்கூடிய மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை சார்ந்த ஹெச்டி குமாரசாமி கனரக தொழில்துறை அமைச்சராக இவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உருக்கு இரும்பு என்பது இவருடைய இதுக்கு அயன் வந்து இவருடைய துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் அவர்கள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக நியமனம். இவர் தொழில்துறை அமைச்சர், அவர் கனரக தொழில்துறை அமைச்சர், 2 பேருமே கேபினெட்டு. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர். இதுக்கு முன்னாடி MHRD என்ற பெயரில் இது இருந்துச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். ஜித்தன் ராம் மாஞ்சி சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர், MSME மினிஸ்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. லாலன் சிங் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் மீன்வளம். சர்வானந்த சோனாவால் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் என்று நாம் குறிப்பிடுவோம். சர்வானந்த சோனாவால் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர். வீரேந்திரகுமார் சோசியல் ஜஸ்டிஸ் மற்றும் எம்பவர்மெண்ட் அதிகாரமளித்தல், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து என்பது குறிப்பிடத்தக்கது. சிவில் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து ராம்மோகன் நாயுடு என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர், தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரகலாத் ஜோஷி நுகர்வோர் விவகாரம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர். ஜூவல் ஓரம் பழங்குடியினர் அமைச்சகம், பழங்குடியினர் நலன். கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கிறார். அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ரயில்வே, தகவல் ஒலிபரப்பு, மின்னணு தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மெய்டி என்று சொல்வார்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய துறை வந்து அஸ்வினி வைஷ்ணவிடமும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே என்று சொல்லக்கூடிய ரயில்வே துறை அமைச்சராகவும் அஸ்வினி வைஷ்ணவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். போன முறை பெரும்பான்மையான அமைச்சர்கள் என்ன துறைக்கு பதவி வகித்தாங்களோ அதே இது வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கஜேந்திர சிங் செகாவத் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா, வனம் ஆகியவை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கஜேந்திர சிங் செகாவத் ப்ரீவியஸ்லி ஜல்சக்தி துறை அமைச்சராக இருந்தது என்பது நோட்டபிளான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். ப்ரீவியஸ்லி ஸ்மிருதி இரானி இருந்தாங்க, அவங்க திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்படாதனால அன்னபூர்ணா தேவி மகளிர் குழந்தைகள் மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிரண் ரிஜிஜு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சர். மான்சுக் மாண்டவியா தொழிலாளர், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. ஸோ அப்போ லேபர், எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் யூத் வெல்ஃபேர் அண்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்பது மான்சுக் மாண்டவியாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கிஷன் ரெட்டி நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிராக் பாஸ்வான் வந்து உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். CR பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. CR பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சர். வாட்டர் ரிசோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் என்று சொல்லுவார்கள். ப்ரீவியஸ்லி இதை வந்து ஜல்சக்தி துறை அமைச்சர் என்று சொன்னாங்க. ஸோ இப்பயுமே அப்படி தான் சொல்கிறாங்க, ஜல்சக்தி துறை அமைச்சர். பட் இதில் அஃபீஷியலாக எதுலையும் சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம நீர்வளம் என்று CR பாட்டீல் சொல்லியிருக்காங்க. 30 கேபினெட் அமைச்சர்கள் முடிந்தது. இதற்கு அடுத்ததாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் தனி பொறுப்பு கொண்ட அமைச்சர்கள் என்ற ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் பார்க்கலாம். ராவ் இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன், பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன், திட்ட அமலாக்கம் என்பது அவங்க துறை. அதேக்கப்புறம் ஜிதேந்திர சிங் என்பது அறிவியல் தொழில்நுட்பம், பிரதமர் அலுவலகம், பணியாளர் நலன், PMO என்று சொல்வார்கள், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். இது வந்து அவருக்கு வந்து தனி பொறுப்பு வழங்கியிருக்காங்க. அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர். ஓகே, சட்டம் மற்றும் நிதின்னு வச்சுக்கலாம். ஸோ அர்ஜுன் ராம் மேக்வால் இதற்கு வந்து அமைச்சராக இருக்கிறார். நெக்ஸ்ட் கன்பத் ராவ் ஆயுஷ், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், இதற்கு வந்து தனி பொறுப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜெயந்த் சௌத்ரி என்பவர் வந்து திறன் மேம்பாடு மற்றும் கல்வி, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் என்ற துறைக்கு வந்து அவர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இணையமைச்சர்கள் என்ற ஒரு கேட்டகரி நாம் பார்த்துருக்கோம். இணையமைச்சர்கள் என்று சொல்பவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டெபுட்டி என்று சொல்வார்கள், இணையமைச்சர்கள் என்று சொல்லுவாங்க. ஜிதின் பிரசாதா என்பவர் வர்த்தகம், மின்னணு தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜிதின் பிரசாதா வர்த்தகம், மின்னணு தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைக்கு இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபாத யசோதா நாயக் மின்சாரம்,
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பங்கஜ் சௌத்ரி நிதி அமைச்சகத்திற்கு இணை அமைச்சராக இருக்கிறார். கிருஷ்ணன் பால் என்பவர் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சகம். அதற்கடுத்து ராம்தாஸ் அத்வாலே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியதற்கு இணையமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ராம்நாத் தாக்கூர் வந்து வேளாண்மை விவசாயிகள் நலன் என்பது குறிப்பிடத்தக்கது. நமக்கு கேபினெட் அமைச்சர்கள் தான் கேட்பாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் கேட்டால் கூட ஓகே தான், ஆனால் டெபுட்டி அதிகமாக கேட்கறது இல்லை. ஸோ அதை நீங்கள் ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. நித்யானந்த் ராய் உள்விவகாரம், அனுப்பிரியா பட்டேல் சுகாதாரம் ரசாயனம் உரம், சோமண்ணா நீர்வளம் மற்றும் ரயில்வே துறை அமைச்சராக இணையமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். சோமண்ணாவுடைய நியமனத்துக்கு தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோமண்ணா கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர். அவரை நீர்வளத்துறை இணையமைச்சராக ஆக்கும் பொழுது காவிரி கர்நாடகா சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் பயாஸ்டா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். சோமண்ணா அவர்கள் நீர்வளம் மற்றும் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார். சந்திரசேகர் பெம்மசானி ஊரக வளர்ச்சி மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கிறார். எஸ்பி சிங் பாகல் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பஞ்சாயத்து ராஜ் ஆகியவற்றிற்கு தலைவராக இருக்கிறார். ஷோபா கரந்தாலேஜே என்பவர் வந்து எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர் நலன் ஆகியவற்றிற்கு என்னவா இருக்கார் அப்படின்னா அமைச்சராக இருக்கிறார். கீர்த்தி வர்தன் சிங் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் வெளியுறவுத்துறை விவகாரத்திற்கு அமைச்சராக இருக்கிறார். PL வர்மா நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகம் சமூக நீதி போன்ற துறைக்கு தலைவராக இருக்கிறார். PL வர்மா. நெக்ஸ்ட் சாந்தனு தாக்கூர் என்பது துறைமுகம் கப்பல் ஆகிய துறை அமைச்சராக இருக்கிறார். சுரேஷ் கோபி பெட்ரோலியம் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், எல் முருகன் செய்தி ஒலிபரப்புத்துறை, அஜய் தம்டா சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை, பண்டி சஞ்சய் குமார் உள்விவகாரம், கமலேஷ் பாஸ்வான் ஊரக வளர்ச்சி, பாகிரத் சௌத்ரி வேளாண்மை விவசாயிகள் நலன், சதீஷ் சந்திர தூபே நிலக்கரி மற்றும் சுரங்கம், சஞ்சய் சேத் பாதுகாப்பு, ராவ்னித் சிங் உணவு பதப்படுத்துதல் ரயில்வே, துர்காதாஸ் உய்கே பழங்குடியினர் நலன், ரக்ஷானில் காட்சே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு, சுகந்தா மஜும்தார் கல்வி வடகிழக்கு பகுதி மேம்பாடு, அதற்கு அடுத்ததாக சாவித்ரி தாக்கூர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, தொக்கான் சாகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரம், ராஜ்பூஷன் சௌத்ரி நீர்வளம், பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கனரக தொழில் மற்றும் உருக்கு, ஹர்ஷ் மல்ஹோத்ரா கார்ப்பரேட் விவகாரம், ஜெயந்திபாய் பம்பானியா நுகர்வோர் விவகாரம் மற்றும் உணவு, முரளிதர் மோகோல் என்பவர் வந்து கூட்டுறவுத்துறை விமான போக்குவரத்து, ஜார்ஜ் குரியன் சிறுபான்மையினர் விவகாரம், பபித்ரா மார்கரிட்டா வெளியுறவு விவகாரம் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போது அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு அமைச்சரவை பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல கேபினெட் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 30 கேபினெட் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 30, மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 5, அதுக்கப்புறம் 36 டெபுட்டி மினிஸ்டர் உட்பட 71 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 74 பெண் எம்பிகள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. போன முறை தேர்வான பெண் எம்பிகளை விட எண்ணிக்கை வந்து குறைவானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் பற்றின அடிப்படை தகவல்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.